கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை. முதல் நாள் பிப்ரவரி 11 கேட்டை நட்சத்திரம் காலையில் 10:52 முதல் நம்ம லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம். ஆனால் விருச்சிக ராசியில் சந்திரன் 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்காரு. புதன் 6ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. ராகுவும் அங்கே சேர்ந்து இருக்காரு. புதன் ராகு சேர்க்கை பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள், நுணுக்கமான வேலைகள், ஐடி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேரில் மெக்கானிசம் சம்மந்தப்பட்டது மற்றும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே ஒரு நுணுக்கமான டெக்னிக்கல் மைண்டோட இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பொருள் வரவு, தொழில் பலம் கூடுதலாக இருக்கிறது. மறுநாள் பிப்ரவரி 12 வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் மதியம் 1:41 தான் தொடங்குது. 4ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கேது பகவான் நமக்கு 12ஆம் வீடான சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்காரு. அதனால் இப்போ பெருசாக பாதிப்பில்லை. பட் 12ல் இருக்கிற கேது சில செலவுகளை கொடுப்பார். அதே நேரத்தில் புதிய பாதைகளில் புதிய வேலை சார்ந்து நம்ம போகலாமா அப்படின்ற ஒரு சிந்தனைகளெல்லாம் இன்னைக்கு வரும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, முதலீடுகள் சம்மந்தப்பட்டது நிகழ்வுகளெல்லாம் இன்னைக்கு நடக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் மாலை 4:12 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கரனும் 6ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோடைய சேர்ந்து இருக்காரு. புதனும் ராகுவோட சேர்ந்திருக்காரு. இப்போ புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை பலனை கொடுக்குது. இது ஒரு வகையில் பணப்புழக்கம், புதிய பாதையில் புதிய ஃபீல்டை எடுத்து செலக்ட் பண்ணி வேலை செய்கிறது. சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம எதையும் சாதிக்கலாம். ஒரு ஜாப் ஒர்க்கு, இது மாதிரி அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நட்சத்திரமாக இந்த சுக்கரன் செயல்படுகிறாரு. அதனால் இந்த வேலைக்கு நல்லா இருக்கிற அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உறவுகள்லையும் பார்த்துக்கணும். இந்த இதுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை என்பது கணவன் மனைவி உறவுலையும் அல்லது பெற்றோர்கள் வகை உறவுலையும் அதிருப்திகளை ஏற்படுத்தக்கூடும். இதை எப்படின்னா பொருள் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் போயிட்டுருக்கும். பொருள் சார்ந்த தகராறுகள் அதை பார்த்துக்கணும். ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:15 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரன் போவார். இது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் கும்பராசியில் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் அப்படி தான். 6ஆம் இடம் புதிய வேலைகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் மற்றும் உணவு, உடை, மருந்து சார்ந்த வேலைகளில் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி சில ஹெல்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி கடன் அடைப்பது, கடன் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு சேங்ஷன் ஆகிறதெல்லாம் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் மாலை 7:47 வரைக்கும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் வர்றதுனால அது செவ்வாயாகவும் கேது மற்றும் சுக்கிரனாகவும் செயல்படுகிறது. இப்போ 6ஆம் இடம் பலமாக இருக்கிறதுனால அது நமக்கு மதிப்பை குறைக்காது. நைட்டு 7:47 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ கொஞ்சம் ஐடியலாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டு, என்கேஜ்மெண்ட்டு, மற்ற குழந்தைகள் மற்றும் நம்முடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, விருப்பப்பட்டவர்கள் இவர்களோடு பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மகிழ்ச்சியை தரும். பிப்ரவரி 16 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் இரவு 8:47 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17 இரவு 9:15 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் தான். 2 பாதம் மகர ராசியில், 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 9:05 கும்பராசியில் சந்திரன் போயிடுவார். செவ்வாயும் மகரத்தில் இருக்கார், அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கார். செவ்வாயாகவும் ராகுவாகவும் செயல்படுகிறார். அப்போ இது கலை சார்ந்த உணர்ச்சி வசப்படுறது, கலை சார்ந்த சில ஆதாயங்களை கொடுக்கும். இப்போ அதாவது முரட்டு சுபாவமான கலைகள், இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு,
இது மாதிரியான மல்யுத்தம், வீர விளையாட்டுகள், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக கொண்டு போகும். முரட்டு சுபாவம், முன்கோபமும் இந்த செவ்வாய் கொஞ்சம் தரக்கூடும். பிப்ரவரி 18ஆம் தேதி புதன்கிழமை, சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு மற்றும் சுக்கிரன் 2 பேர் இணைந்து இந்த சதயத்தில் இருக்கிறதுனால மெயினாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் லைன் சம்மந்தப்பட்டது மற்றும் வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது. இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். ஆனால் உறவுகள் வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே கணவன் மனைவி உறவுக்கு மைனஸாக இருக்கிறது 6ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடம் வேலை செய்யும்போது நம்ம கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற தன்மையை வளர்த்துக்கிட்டால் தான் சண்டை வராமல் இருக்கும். பிப்ரவரி 19 வியாழக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், இரவு 8:51 வரைக்கும் இருக்குது. குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்முடைய 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்திலையும் சொந்த அந்தரத்திலையும் ராகுனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால அது ஒரு வகையில் வேலைக்கு நல்லா இருக்குது, பணவரவுக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் பல்கா ஒரு லாரியில் ஏற்றி அனுப்புறது, இந்த மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பிப்ரவரி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், இரவு 8:07 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம். சனி 7ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இது கும்பத்தின் பலனான 6ஆம் இடத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு, புதுசாக கல்யாணமான வகையிலையும் கொஞ்சம் சங்கடங்கள் மற்றும் ஏற்கனவே வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு டைவர்ஸ் சம்மந்தப்பட்டதில் தீவிரமாக வழக்கு தாக்கம் இருக்கிறதையும் பகை உணர்ச்சிகள் பெருகி வருவதையும் பார்க்கிறோம். லோன் கிடைக்கிற வேண்டிய வேலை செய்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை பண்ணும். பணவரவு, வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் சனி 6ஆம் அதிபதி. அதனால் அந்த 6ஆம் இடம் என்பது அந்த ஒர்க்கு நேச்சரை டெவலப் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, சத்துரு ஜெயம் அப்படிங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். வழக்குகளில் இருந்தால் கூட வெற்றிகளை கொடுக்கும். பட்டு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் இது மைனஸாக வேலை செய்யும். அதனால் இந்த காரியங்களில் சுப காரியங்கள் சம்மந்தப்பட்டதில் இன்னைக்கு தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழிலுக்கும் வரவுக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.